வணக்கம். இதோ பாருங்க, இந்த வேதபுரி நாட்டிலே இந்த கொல்லிமலை காலத்திலே விறகு வெட்டும் வீராசாமி என் பேரு. பெரியமா 3 பொண்டாட்டி கட்டினேன். 3 வழியா போயிட்டா இருக்கும். முதல் தாருமா சத்தியமா வாழ்வான்னு பார்த்தேன். 3 மாசம் தான் இருந்தான். தெருவில் ஐஸ்கிரீம் தான் ஐஸ்காரன் ஐஸ் காசு போட்டு ஐஸ்கார் முன்னாடி போடலாம். இப்பதான் அப்படி போயிட்டாங்க. 2ஆம் தாருமா சேப்பேட் பகுதியில் பரிகள் பட்டு ஒரு பொண்ணு கட்டினேன். பொண்ணு பேர் ராஜேஸ்வரி. அப்பா உண்மையிலேயே நல்ல பொண்ணுப்பா. அதுவும் அந்த ஊர்ல இருக்கிற பொண்ணு நல்ல பொண்ணுப்பா. ராஜேஸ்வரி வாய் செத்த பொண்ணு. யாரு கேட்டாலும் இல்லைன்னு சொல்லவே மாட்டான். எல்லாருக்குமே வாயை வச்சுதான் பழக்கம். என்னப்பா எல்லாருமே வாயை வச்சுதான் பழக்கம். யாரு கேட்டாலும் இல்லைன்னு சொல்ல மாட்டாங்க. அதே மாதிரி யாரு கொடுத்தாலும் வாடான்னு சொல்ல மாட்டாங்கப்பா. எது கொடுத்தாலும்பா எது கொடுத்தாலும் வேணான்னு சொல்ல மாட்டான். கொஞ்சம் தான் கொஞ்சம் பிள்ளையாகி போயிடுது. நீங்க என் ஊர்ல கட்ட எடுத்து வந்தாங்கப்பா. லாரி நிறைய கட்டி எடுத்து ரோடு கிளம்பிச்சு. என் விட்டாங்க போச்சு லாரி டிரைவர் பண்ணாரு. ஐயா தண்ணி தான் போகுது, கொஞ்சம் தண்ணி மணி கொடுங்கன்னாரு. ராஜேஸ்வரி டிரைவர் தண்ணி கேட்கிறாரு. தண்ணி மணி கொடுமா தான் சொன்னேன். தண்ணி மணி கொடுத்தா போய் டிரைவர் தண்ணி உங்க பொண்டாட்டி கிடைக்கிறவங்க மொத்த பேருமே டிரைவரா தானே கிடைப்பாங்களா? டிரைவர் தான் கிடைப்பாங்க. உங்களுக்கு எத்தனை மாசம் குடும்பம் பண்ணா? 4 மாசம் குடும்பம் பண்ணிக்கிறாளா? 2 மாசத்துக்கு மேல குடும்பம் பண்ண மாட்டாடா. அப்படியே சுத்தி 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 வருவா ஒவ்வொருத்தர் கட்ட கட்டுதான். ஒரு இடமா தங்க மாட்டா குழந்தை. திருவண்ணாமலை பக்கத்துல மங்கலத்துல ஒரு பொண்ணு கட்டினேன். பொண்ணு பேர் அலேகா. அலேகா ஒரு பொண்ணு கட்டினேன். நல்லா இருப்பான்னு பார்த்தேன். மங்களகரமான பொண்ணு நல்லா தான் குடும்பம் பண்ணியிருந்தான். என் ஊர்ல கண்போல் போனாலும் திருவிழா செஞ்சாங்க. அந்த இரவு ஆர்எஸ்டி வள்ளியில் தான் நாடகம் கண்டணும். ஆமா அக்கம் பக்கம் நாடகம் பார்க்க போறாங்க. நான் போய் நாடகம் பார்த்துருவாங்க சொன்னான். போய் நாடகம் ஆர்எஸ்டி உரிமையாளர் மற்றும் ஆசிரியர் எம்இ அண்ணாதுரை அவர்கள் அந்த மச்சனா தான் பாட்டு பண்ண இடத்துல என்ன விதவிதமா டான்ஸ் ஆட இடத்துல ஏன் 3வது போயிட்டு ஆதியர் தள்ளி முட்டாங்க. 3 போயிட்டு 3 வழியா போயிட்டாளுங்க. எனக்கு சொந்தங்களும் யாருமே இல்லை. இந்த கொல்லிமலை கணக்கு விறகுலாம் வெட்டி விற்பனை செய்து அதில் வரும் ஊதியத்தை வைத்து தான் இந்த ஜான் வயிற்று கைட்டு வர விறகுலாம் தீர்ந்து போச்சு. இப்போதே புறப்படணும் கொல்லிமலை காணணும். கொழுந்தி ஏ மல்லிகை பூமி மாம மக பிடிக்கலையா சொல்லு சொல்லு மஞ்ச வர வழியிலையா வந்து நில்லு. மாம மக பிடிக்கலையா சொல்லு சொல்லு மஞ்ச வர வழி இல்லையா வந்து நில்லே. யாரோ பெண்ணானவள் ஒழித்து கொண்டு போறாங்களே, அது தலைவரி கோலமா போறாங்களே, யாரா இருக்கும்? போதுமா 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 ஆத்தங்கர ஓரத்திலே அந்தி சாயும் நேரத்திலே அத்த மகனியும் என்னை அன்போடு பேசையிலே
கொழுந்தி ஏ மல்லிகை பூவி மறி கொழுந்தி நிக்காம போறாங்களே, அதுவும் ஆபத்தான பதியை நோக்கி போறாங்களே. கோயிலா போவதுமா, அது ஆபத்தான பாதை. போவதுமா ராத்திரியில் என்ன பார்த்தேன் வரும்போது ஒரு சல தூங்கிடுச்சு என்ன நீயும் சேங்கும் போது என்ன நீயும் சேரும்போது தஞ்சாவூர் போகும்போது உசிர போக்குதையா மறி கொழுந்தி ஏ மல்லிகை பூவி மாமா மக பிடிக்கலையா சொல்லு சொல்லு மஞ்ச வர வழி இல்லையா வந்து நில்லு இப்போதே தெரியும் இந்த பாவியடிகள் எதற்காக காப்பாற்ற வேண்டும்? வாழ பிறந்தவன் அல்ல, சாக பிறந்தவன். சாக பிறந்தவளா? நீ ஏன் சாகணும்? எதுக்கு சாகணும்? அம்மா அம்மா நான் காலகத்திலே நீ சாக துணிந்தாயே, நீ யாரு, எங்க நாடு, உன் பேர் என்ன, நீ எதற்காகமா சாக துணிந்த? என் வாழ்க்கையில் என்ன நடந்தது? நான் இதற்காக சாக துணிந்தேன். என் வாழ்க்கைகளை பார்த்தோம். நீ சாக கூடாமா? நீ வாழ பிறந்தவள். இதற்காக அப்படி சொல்றீங்க? நிச்சயம் உன்னுடைய காதலோட தேடி ஒரு நாள் வருமா? அந்த நம்பிக்கை உங்களுக்கு இருக்கா? சரி ஐயா, எனக்கு சொல்லுக்குள்ள யாருமே இல்லம்மா. அப்படியா? ஐயா, இந்த உலகில் சொந்தம் என்று சொல்லிக்கொள்ள எனக்கின்றி யாருமே இல்லை ஐயா. இருந்தது ஒரே ஒரு அண்ணன், அவரையும் பிரிந்து வந்து விட்டு வாழ விடுச்சு. உங்களோட அப்பா நடிக்கலாமா? அப்பா அப்பா சாப்பிடவே இல்லை, பசி ரொம்ப அதிகமா இருக்குப்பா. அது ரெடிமேட் ஒரு ஆலமரம், அதை பார்த்து ஒரு குடிசை தெரிகிறதா? நம்ம வீடு. அப்படியா? அப்பா வீட்டுக்கு சென்று உடவு விட்டு பிறகு பேசலாமா? பார்த்து வாயமா, பார்த்து ஏழை குடிச்சு நாடி வந்து எனக்கு வயிறார உணவு என் வாழ்நாள் முழுவதும் உன்னை மறக்க முடியாது. இருந்தாலும் இந்த அருள் காலகட்டம் பாரத சொற்பொழிவாளர் பிருதூர் பாரத சொற்பொழிவாளர் அவர்கள் எங்கள் ஆரணி ஸ்ரீவள்ளி நாடக மன்றத்தை பாராட்டி எவ்வளோப்பா? 10 ரூபாவா? பேரு நான் சொல்லு. நாங்கள் உறவை தேடிய உள்ளங்கள் ஆடினீங்க, நான் நாடகம் ஆடிக்கிறீங்க. பாரதத்தில் ஒரு பகுதி சொல்லுங்கிறியா? என்னங்க ஏங்க உனக்கு ஏன் ஒரு மனசாட்சி இல்லை? என்னடா பைத்தியக்கார பசங்க நாடகாரனுங்களே பொய்து கொஞ்சம் 43,000 வாங்கி போகிறானுங்க. நம்ம தனியாக ஒரு நாடகாரன் நம்மளுக்கு எவன்டா கொடுக்க போகிறான்னு நினைக்கக்கூடாது.
தப்புங்க. ஒரு கலை வாய்ந்த ஊர், ஒரு கலையை மதிக்கக்கூடிய ஊர். தமிழ்நாட்டில் பிருதூர்னா எங்கனாலும் தெரியும். பிருதுன்னு சொன்னா தெரியாது, பிருதூர் ரமேஷ்னு சொன்னாதான் தெரியும். அப்படிப்பட்ட ஒரு கலை வாய்ந்த ஊர் சைலோகன் பேசிதான் எப்படி கதை புரியும் சொல்லுங்க. கொஞ்ச நேரம் அமைதியா இருங்க. ஐயா சொல்லுப்பா. இந்த அருந்த காலகத்தில் நீங்கள் மட்டும்தான் இருக்கிறீங்களா? எனக்கு ஒரு மகன் இருக்கா. மகளை நான் பார்க்க வேண்டும். நல்லா இருக்கிறா நியாயம். ஏதோ வந்தமா சாப்பிட்டுமா வேலையை பார்த்து போறேன்னா நீ ஏன் போன பாக்கணும்ன்றா? மனிதராக பிறந்து விட்டால் மண்ணில் வாழ்வது பல காலம் கிடையாது. நம் எல்லோருமே ஒரு சில காலம்தான். நம்பிக்கை துரோகம், அண்ணன் தம்பி துரோகம், கூட்டாளி துரோகம், திருடு பொய் குடி இவை இல்லை என்றாலும் இந்த உலகத்தில் எந்த மூலையில உணர்வு வாய்ந்து காட்டலாம். பல காலம் கெட்டவனாக வாழ்வதை விட சில காலம் நல்லவனாக வாழ்ந்தால் அதுவே சொர்க்கம். தர்மம் என்பது படத்தால் அல்ல, உண்ணும் உணவால் அல்ல, தானியத்தால் அல்ல. நான் போகும் வழியிலே ஒரு கல்முழுந்து எடுத்துப்பட்ட கூட தர்மம் தான். தர்மம் தலை காக்கும். நான் ஒரு தர்மத்தின் தலைவன், ஒரு பொழுதும் தவறானவன் அல்ல. உன் மகளை பார்த்து ஒரு நன்றி பார்த்து எடுத்து உரைத்து விட்டு இல்லத்திற்கு நான் செல்கின்றேன். அதுதான் என் வாழ்வில் உண்மை. நீங்க மட்டும் ஏன் கேட்டாரு அப்படின்ட்டு அவர் கேட்டா நீங்க என்ன சொன்னீங்க? நான் மட்டும் இல்லப்பா, எனக்கு ஒரு மகன் இருக்கான்னு சொன்னேன். அதற்கு அவர் என்னப்பா சொன்னாரு? சொல்லுங்க, இதை நன்றி வார்த்தை சொல்லிட்டு போறேன். அப்பேற்பட்ட நல்லவர் யார் என்று பார்க்கணும், அழைத்துட்டு வாங்க. பார்க்கல ராஜா நினைத்து ஏங்கும் நேரம் காதலை வெறுத்தால் நாயமா கண்களில் மலர்ந்த காதலை நீயும் கலைத்திட நினைத்தால் மாறுமா.
பாவத்தை நான் செய்து விட்டேன். கொடியவர்கள் செய்த சூழ்ச்சினால் உங்களுக்கு நான் ஆளாகிவிட்டேன். உன்னை பார்த்து விட்டேன். இனிமேல் உன்னை வரது உன்னை பிரிந்து இந்த கடந்த பாவி உலகத்தில் என்னால் வாழ முடியாது. கோபப்படாதப்பா கோபால, கோபப்படாது. ஏற்கனவே சுகர் 475 இடையில பிபி வந்துச்சுன்னா போய் சேர வேண்டியதான். எங்க 2 வேளை மாத்திர போற 12 மணி ஆனா எப்ப கடை திறக்குமோ அதை போடுற. நான் யார் என்று உண்மை அறிந்தாலும் உனக்கு கோபமே வராது. நாடாள பிரதமன், வேதபுரி நாட்டின் இளவரசன், என்னுடைய பெயர் கலையரசன். செய்யாத ஒரு குற்றத்தை நான் செய்துவிட்டேன் என்று பாவிகள் செய்த சூழ்ச்சினால் இந்நிலைக்கு நான் ஆளாகிவிட்டேன். கடவுள் போல வந்தீங்க, என் உயிரை காப்பாத்தி என் கண்களாக நிற்கும் என் காதலியோட ஒன்னா சேர்ந்தீங்க. உண்மையா நீங்க ஒரு கடவுளுக்கு சமம். மூவர் பேசிக் கொண்டிருக்கின்றோம். இந்த காலகட்டத்தில் ஏதோ ஒரு பெரிய தளபதியாரால் இன்று கற்புக்கு ஆபத்து ஆகியால் தான் இந்த காலகத்திற்கு நான் விரிதோடி வந்துட்டேன்னா காலம் செய்த கோலத்தினால் உனக்கு ஏற்பட்ட கண் கலக்க வேண்டும். அண்ணன் நாடு இருக்கும் பொழுது ஒரு பொழுது கவலைப்படக்கூடாது. நல்லதொரு ஆடவனை பார்த்து நல்ல முறையில் திருமணத்தை முடிப்பது என் கடமை. அப்படியா தங்கச்சி? அண்ணா அவங்க யார் தெரிந்தா? யார் அவங்க? உயிர் காதலி. அப்படியா? வருங்கால அண்ணிமா. அண்ணியா? அழுது அழுது என் தங்கச்சிக்கு தொண்டெல்லாம் கட்டி போயிடுது. ஆமாண்ணா. அதுக்கு மருந்து இருக்குமா? சரிண்ணா. மா அண்ணா மாமாக்கு போ, வாங்கி கொடு. மெடிக்கல் ஷாப்ல என் பேர் சொல்லு. சரிங்கண்ணா. நல்ல ட்ரீட்மெண்ட் கொடுப்பாங்க. சரிங்கண்ணா. தங்கச்சி? அண்ணா அவங்க யார் தெரியுமா? யார் அவங்க? உயிர் காதலி. காதலி. அண்ணி. அண்ணி. போகும்போது தனியா போவாத. சரிங்கண்ணா. மிருதங்காரனை கூப்பிட்டு போ, வழி காமிப்பான். காட்டு வர நல்லா வழி. அண்ணி மதர்வாதிகளாண்டி இன்று போல இன்றத மாத்திரு பையம்மா. கலெக்டர் பண்ணு. மாமா பிறந்த நாள் முதல் ஒரு ஈரனுக்கு துரோகத்தை செய்யாதவனா உடைய தங்கைக்கு நான் துரோகத்தை செய்வேனா? தாலி கட்ட விழாத்தில் எதற்காக அந்த கோடியவள் ஓடி வர வேண்டும்? நாட்டு இளவரசரின் கற்பை இழுத்து விட்டால் இதற்காக வீண் நடந்து கொண்டிருக்கிறார். தளபதி அப்படியா? புறப்படுங்கள்.